விருப்பத்துடன் காத்திருப்பதுனா என்ன? விருப்பத்துடன் ஆர்வத்துடன் காத்திருப்பதுனா என்ன? ஆர்வமே இல்லாம காத்திருக்கிறவர்களை தேவன் விரும்புவது இல்லை. கர்த்தாவு மரணத்தை நினைவு கூர்ந்து களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போம் வருகைக்காக. ஒரு ஆர்வம், இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஒரு ஆர்வம் ஒரு நமக்குள்ள இருக்க வேண்டும். அவருடைய முதல் வருகை கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்கு ஒரு ஆர்வம் இருக்குது, அப்படித்தானே? நல்ல புது துணிமணி, நல்ல டெக்கரேஷன், நல்ல உணவு, நல்ல பரிசுகள், நல்ல ஆராதனைகள், நல்ல பாடல், பயர் நினைக்கும் பொழுது நமக்கு ஒரு பரவசம் வந்து விடுகிறது. முதல் வருகையை நம்ம கொண்டாடுவதற்கு நமக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனால் அவருடைய இரண்டாம் வருகை வரப்போகிறார், அதற்கான ஆர்வம் நமக்குள்ள இருக்குதா? ஆர்வமே இல்லாம நீங்கள் நானும் கிறிஸ்தவர் என்று சொன்னால் நம்முடைய காத்திரத்தில் ஒரு பிளஸிங்கும் இருக்க போவது இல்லை. ஆர்வத்துடன் காத்திருங்கள். யாருடைய இதயத்தை ஆண்டவர் திடப்படுத்த முடியும்? யாரை ஆண்டவர் பலப்படுத்த முடியும்? யாருக்கு தம்முடைய திட்டத்தை கொடுக்க முடியும்? யாருக்கு தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த முடியும்? ஆர்வத்துடன் காத்திருக்கிற சிறியோராய் இருக்கலாம், பெரியோராய் இருக்கலாம், வாலிபராய் இருக்கலாம், அயோதிபராய் இருக்கலாம். ஆர்வத்தோடு இருந்தா உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா! ஆர்வத்துடன் காத்திருங்கள்.